ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் தாட்ஸ் சேனலில் குழந்தைகளுக்கு விருப்பமான ஒரு நீர் உருண்டை செய்ய போகிறோம். இது ஆந்திரா ஸ்பெஷல். அதுக்கு இந்த மாதிரி புழுங்கரிசி, தேங்காய், உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வெல்லத்தை இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதித்ததும் இந்த மாவை இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை எடுத்து வச்சு உருண்டையாக இப்படி இது பண்ணி அதுக்குள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு உருண்டை. இப்போ இன்னொரு உருண்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருட்டிட்டு அதில் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு உருண்டை. அது மாதிரி மூடிக்கோங்க. இப்போ உருட்டி விட்டுக்கோங்க. ஷேப்பாக அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட அந்த 3 உருண்டைகளும் கொஞ்சம் மேலே எலும்பி வரும், கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஈடு போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு 3 4 நாளாக போட்டால் தான் ஒட்டாமல் வரும், அடி பிடிக்காமலும் இருக்கும். இப்போ ஒரு கரண்டியோட காம்பை வச்சு அடியில் ஒட்டாமல் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்ருங்க. அது அப்படியே மேலே எலும்பி வரும். இதோ இந்த மாதிரி எலும்பி வரும் பாருங்கள். இப்படி எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வரும். இப்போ பாருங்கள், எல்லாம் அடியில் ஒட்டாமல் எல்லாம் எலும்பி வருது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மாவை அடுத்தடுத்து போடணும். இந்த கொஞ்சம் நான் போட்ட 3-4 உருண்டைகள் வெந்ததும் போடணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா அழகாக வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வெந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக இப்படி அந்த வெல்லம் உருகி வந்திருக்கு பாருங்கள். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் வெல்லம் போட்டதை விரும்புவாங்க. வெல்லம் விரும்பாதவங்க வெறும் உருண்டைகளை கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.